இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கள்ளக்குறிச்சி டு தருமபுரி. ஐந்து நிமிடத்துக்கு 13,000 ரேட். அதிகாரிக்கு வந்த டாப் சீக்ரெட் தகவல். வாடகை வீட்டில் நடந்த பிசினஸ். சிக்கிய சட்டவிரோத கும்பல். தருமபுரி மாவட்டத்தில் கருவின் பாலினம் தெரிவிக்கும் சட்டவிரோத கும்பல் இயங்கி வருவதாக சுகாதாரத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தகவலின் பேரில் தருமபுரி மாவட்ட ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் சாந்தி தலைமையில் காவல்துறையினர் காரில் அதிரடியாக ரெய்டு சென்றுள்ளனர். மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்ட இந்த அதிரடி சோதனையானது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் நெக்குந்தி பகுதியில் நடைபெற்றுள்ளது. திடீரென நடந்த இந்த சோதனைகள் முத்தப்பா நகரில் சிறிய மலை மீது அமைந்துள்ள தனி வீட்டில் கும்பல் ஒன்று கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு கருவின் பாலினம் கண்டறிந்து கொண்டிருந்தது. அப்போது அதிரடியாக உள்ளே நுழைந்த அதிகாரி சாந்தி தலைமையிலான காவல்துறையினர் சட்டவிரோதமாக கருவின் பாலினத்தை கண்டறிந்த குழுவை கையும் களவுமாக பிடித்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் பல நாட்களாக வாடகை வீடு ஒன்றை எடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு கருவின் பாலினம் கண்டறியும் சோதனை நடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 4 பேரையும் அதிகாரி பரிந்துரையின் பேரில் கைது செய்த போலீசார் அவர்களின் பின்னணியை விசாரித்தனர். அதில் சட்டவிரோதமாக கருவின் பாலினம் தெரிவிக்கும் சோதனையில் ஸ்கேன் பார்க்கும் பணியை செய்து வந்தது கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த முருகேசன் என்பது தெரிய வந்தது. அவருக்கு துணையாக கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சின்னராஜ், நடராஜ் ஆகியோர் செயல்பட்டதும் தெரிய வந்தது. இந்த மூவரும் போலீசார் அதிகம் சோதனையில் ஈடுபடாத மலை கிராமங்களாக பார்த்து வாடகை வீடு எடுத்து சிக்காமல் இந்த வேலையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். மேலும் இந்த கும்பலுக்கு நத்த அள்ளி பகுதியைச் சேர்ந்த லலிதா என்ற பெண் கர்ப்பிணி பெண்களை அழைத்தவரும் இடைத்தரகராக செயல்பட்டதும் தெரிய வந்தது. இந்த கும்பல் கருவின் பாலினத்தை தெரிந்து கொள்ளும் சோதனைக்காக கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு 13,000 ரூபாய் பணம் வசூல் செய்தது தெரிய வந்தது. மேலும் இந்த கும்பல் 5 நிமிடத்தில் கருவின் பாலினத்தை கண்டறிந்து சொல்வதும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் இந்த கும்பலுடன் தொடர்புடைய மற்றவர்களையும் தேடி வருகின்றனர். இந்த கைது நடவடிக்கையில் சிக்கியுள்ள முருகேசன் என்பவர் ஏற்கனவே சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்ததால் கைதாகி பிணையில் வந்தவர் என சொல்லப்படுகிறது. தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே கருவின் பாலினம் தெரிவிக்கும் சட்டவிரோத கும்பல் கைது குறித்து தருமபுரி மாவட்ட ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் சாந்தி செய்தியாளரிடம் விளக்கி பேசினார். தருமபுரி மாவட்டத்தில் ஸ்கேன் இயந்திரம் மூலம் கருவில் உள்ள பாலினத்தை கண்டறிந்து தெரிவித்த 4 பேரை போலீசார் கைது செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஸ்கேன் மிஷின் வச்சு கள்ளக்குறிச்சி சேர்ந்த முருகேசன் அவரோட டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைய வந்து ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்க்கும்போது ஒரு அம்மாவுக்கு படுக்க வச்சு இப்படி வச்சுட்டு உடனே இது பெண் குழந்தைமாங்க, கருப்பாக இருந்தால் இப்படிமா, வெள்ளையாக இருந்தால் இப்படி, இது பெண்ணுமா அவனுக்குங்கிறது. இதை நம்பி ஒரு பொண்ணு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை நார்மலாக டெலிவரி ஆகிருக்கு. அந்த கர்ப்பிணி மாதிரி 5 மாத குழந்தை தனக்கு வயிற்றில் ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ஒரு புரோக்கரை நம்பி. அந்த அம்மா பேர் லலிதா. அந்த அம்மா தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. காசு 13,000 வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் 2வது முறையாக இவங்க பார்க்க வந்திருக்காங்க. 3 மாதத்தில் சரியாக தெரியலன்னு 2வது தடவை 3 மாதத்தில் கள்ளக்குறிச்சியும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு இப்போ வயிற்றுல இருக்க குழந்தைய பெண்ணுன்னு சொல்லி அந்த அம்மா உடனே சட்டவிரோதமான ஒரு கருக்கலைப்பு, ஐயோ நமக்கு ஏற்கனவே பொண்ணு இப்படி இருக்க பொண்ணு அப்படின்னு கலைச்சிட்டா, இப்படியே பெண் குழந்தைங்க கலைச்சிக்கிட்டே இருந்தால் தருமபுரி மாவட்டத்தில் எப்படி பெண் குழந்தைங்க எண்ணிக்கை அதிகரிக்கும். செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒவ்வொரு 1000 ஆண் குழந்தைங்களுக்கும் இத்தனை பெண் குழந்தைகள் 1000 அல்லது 1000க்கு அதிகமான பெண் குழந்தைகள் இருக்க வேண்டிய மாவட்டத்தில் 800 கூட இருக்க மாட்டேங்குது. நிறைய பிளாக், முக்கியமாக பெண்ணாகரம், நல்ல மங்கலம், மரப்பூர் இங்கெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது காரணம் மலைப்பகுதியில். போன தடவை பார்த்தீங்கன்னா தொப்பூர் பரிகத்தில் பண்ணோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மலை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீச்சபிளே இல்லை. நீங்களே எல்லாம் சிரமப்பட்டு தான் இந்த இடத்த அடைஞ்சிருப்பீங்க. காரணம் இந்த மாதிரி இடத்துல ஒரு வீடை
தேடி கண்டுபிடிச்சி அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு 1000 2000 பணத்தை கொடுத்து வாடகைமா சும்மா வைத்தியம் பண்ணி வந்திருக்கோம், காலுக்கு பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு அந்த பை பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி மாதிரி அது வீட்டுக்கு வராங்க. ட்ராவல் பேக் மாதிரி இருக்குது, அதில் போட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டு அவங்க வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நாம் வந்து இந்த ஆய்வில் வந்து இந்த தருமபுரி மாவட்ட இணை இயக்குனர் தலைமையிலான ஆய்வு குழுவில் வந்து நாங்கள் கலந்துட்டோம். இதில் எங்களுக்கு நபர்கள் தெரிஞ்ச நபர்களை அனுப்பி இதை வந்து டெகாய் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அதை வச்சு தான் இதை பிடிச்சிருந்தோங்க, ஃபாலோ பண்ணி பிடிச்சோம். இந்த டெகாய் ஆப்ரேஷன் எங்களுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சது. அந்த பிடிப்பட்ட முருகேசன் வந்து பல வருடங்களாக தேடப்பட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு சென்று இப்போ பெயிலில் வந்து இதை பண்ணிட்டு இருக்காரு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.